இளநீர் குடிச்சதால ஒருவர் உயிரிழந்ததா வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில உயிர் கொள்ளும் அளவுக்கு இளநீர் ஆபத்தானதா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. இந்த நியூஸை பாத்தீங்களா? இளநீர் குடிச்சதுனால ஒருத்தர் இறந்து போயிட்டாராம், 69 வயசுக்காரரு. இது எப்போ நடந்த நியூஸ் தெரியுமா? இதை இவங்க சொல்லும் போது ஏதோ இப்போ வந்த மாதிரி இருக்குல்ல. முதல்ல இந்த நியூஸ் அவங்க எப்போ வெளியிட்டிருக்காங்கன்ற அந்த டேட்டை பாருங்க. இப்போ 2025 இப்போ வெளியிட்டிருக்காங்க. சரியா கோடை காலம் வந்த மக்கள்லாம் இளநீய தர்பூசணியெல்லாம் தேடி போகக்கூடிய இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்காங்க. உண்மையாகவே இந்த சம்பவம் எப்போ திரும்ப நடந்துச்சு? அவங்க சொல்ற மாதிரி டென்மார்க்கில் தான் நடந்துச்சு. 69 வயசுக்காரர் தான் இளநீர் குடிச்சனால தான் இறந்தாரு. ஆனால் எப்போ இறந்தாருன்னா 2021 இறந்தார். இப்போ பாருங்க, நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசனில் அந்த ஒரு ஆர்டிக்கலாகவே அதை கொடுத்துருக்காங்க எப்படி நடந்துச்சு அந்த சம்பவம் அப்படின்ட்டு. அதில் என்ன தேதி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்க, 2021 இந்த சம்பவம் நடந்துச்சு டென்மார்க்கில் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி இது நடந்துச்சுன்னா 3-நைட்ரோப்ரோபயானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் ரிலீஸ் ஆகியிருக்கு அவரோட உடம்புக்குள்ள. அதனால தான் இந்த மாதிரி மரணம் நடந்திருக்கு. அது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா, அவர் குடிச்ச இளநீல அர்த்ரீனியம் சாக்ரிகோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கஸ் இருந்திருக்கு, ஒரு பூஞ்சை இருந்திருக்கு. அதுதான் அந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசனில் 2021 பதிவு பண்ணப்பட்டது. அதை 2025 3 வருஷம் கழிச்சு இப்போ அதை எடுத்து ஃபேமஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஊடகம் மட்டும் இல்லை, நிறைய ஆங்கில ஊடகங்களுமே இதே செய்தியை இப்போ வெளியிட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எழுத்து ஊடகம்ன்றதுனால அதில் 21 நடந்த சம்பவம் இது அப்படின்னு மென்ஷன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த தேதியெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் குத்து மதிப்பாக இப்போ என்னமோ நேத்தி அவர் இறந்து போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒன்றும் சாதாரணமாக கடையில் வைக்கிற இளநியை வாங்கி குடிச்சலாம் அவருக்கு இப்படி ஆயில்ல. அவர் இளநியை வாங்கி அதை உரிச்ச நிலையில் அவர் வீட்டோட டேபிள்லையே ஓப்பனாகவே, மேலே ஓடு இல்லாமல் ஓப்பனாகவே கிட்டத்தட்ட 1 மாதம் வச்சுருந்துருக்காரு. இப்படி வச்சா எந்த இளநீ தான் கெட்டு போகாமல் இருக்கும்? அப்படி இருந்ததுனால அதில் ஃபங்கஸ்லாம் உருவாகி கெட்டு போன இளநியை 1 மாதத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்து குடிச்சதுனால தான் அவர் இறந்துருக்காரு. யாராவது இந்த தப்பை செய்வோமா? இருக்கிற மேலே உள்ள மட்டை ஓட்டெல்லாம் உரிச்சிட்டு 1 மாதம் அதை வீட்டில் சும்மா வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் யாராவது இளநியை குடிப்போமா? உங்கள் டைட்டில் என்ன வச்சுருக்காங்க பாருங்க, இளநீரால் பறி போன உயிர். இதுல மக்களை பயமுறுத்துறதை தவிர வேற என்ன நோக்கம் அதுக்கு இருக்க முடியும்?